வணக்கம். இதில் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த உலகத்துக்கு நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம பிறவி எடுத்து வந்துட்டுருக்கோம். சரிங்களா? இங்கே வந்த அப்புறமா நம்ம அவங்கவுங்க ஒரு 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 துறையை வந்துட்டு தேர்ந்தெடுத்து அதில் வந்துட்டு நாம் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு தீர்மானிக்குது. ஆனால் பேசிக்காக நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரு மனித பிறவி இல்லையா? இப்போது ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனித ஆன்மா. சரியா? இப்போது இந்த பூமியில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக கடவுள் வந்துட்டு கொடுத்துருக்காரு. என்னென்ன விஷயங்கள், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு நமக்கு அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனதை பொறுத்து இருக்கும். மனதை பொறுத்தும் அவங்களுடைய நாலேஜை பொறுத்தும் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அது ஓகே. அதுக்கப்புறம் சில இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ஒரு நம்ம குடும்பத்தில் கூட சரி, குடும்பத்துலேயோ இல்லை வெளியிடங்களிலேயோ இல்லை பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு என்ன வந்துட்டு ஒரு காரணம் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா தவறு பண்ணால் தண்டனை உண்டு இல்லை இல்லையா? அப்புறம் வந்துட்டு வந்துட்டு யாரும் வந்துட்டு ஒரு 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 மனித ஆன்மாவை கூட மதிக்கிறதுக்கான தகுதி நம்ம இழந்துரும் இல்லையா? அப்போது நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம பறக்கும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம மதிக்கப்படுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத நம்ம தேடி நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தி நம்மளை சார்ந்தவங்களையும் அதை நம்ம பயன்படுத்த வைக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நமக்கு சந்தோஷம் வரும். எப்படி வரும்? 4 பேர் நம்மளை மதிக்கும் பொழுது அந்த ஒரு சந்தோஷம் வரும். இப்போ 4 பேர் நம்மளை மதிக்கணும், நம்மளை வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பொழுது நம்ம இந்த அறியாமைன்னு சொல்கிறாங்க இல்லையா? மனித இனம் செய்யக்கூடிய பல தவறுகளுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த அறியாமை தான். அவங்க தெரியாமல் தானே நம்ம தவறுகள் செய்கிறாங்க. தவறு சின்னதாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பொய் பேசுகிறதும் ஒரு தவறு தான். அந்த ஒரு சிறு தவறு தான் பல தவறுகளுக்கு காரணம் அமையும். அதனால தான் நம்ம நம்ம சின்ன விஷயங்கள் இதெல்லாம் என்ன, அதெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம், இதுக்கு போய் நம்ம இங்கே இவ்வளோ பேசுகிறீங்க அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. சரியா? இந்த என்ன சொல்கிறது, ஒரு புள்ளி தான் புள்ளியாக வச்சு போனால் அது ஒரு கோடாக மாறும் இல்லையா? அப்போது அந்த புள்ளி நம்ம வைக்காமல் இருக்கணும். என்ன புள்ளி? கரும்புள்ளி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது நம்ம கவனமாக இருக்கணுங்க. நம்ம அது போய் தெரியாமல் நம்ம போயிட்டு பெரிய வம்பலையும் ஒரு விஷயங்களையும் நம்ம போய் மாட்டிக்கிறோம். எல்லாரையும் நம்ம வந்துட்டு நம்மளை மாதிரியே நினைக்கக்கூடியது நம்மளுடைய தவறு. ஒருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க இருப்பாங்க. ஆனால் யாரையும் அவங்களும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தவறு. அந்த மாதிரி நம்மனா வந்துட்டு இந்த கலிகாலம் இது கலிகாலம் இது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சரியா? நம்மக்கிட்ட நம்ம நல்ல எண்ணங்கள் இருந்தால் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அது ஒரு கான்செப்ட் மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை முறை நம்ம போயிட்டுருக்குன்னா சில தவறான எண்ணங்கள் நம்மக்கிட்ட, தவறான பீப்புள்ஸ் நம்ம பிஹேவ் பண்ணும்பொழுது நமக்குள்ளே அவங்களுடைய தாட்ஸ் புகுத்தும் பொழுது நமக்கே தெரியாத
தெரியாமல் அது நமக்குள்ளே வந்துட்டு அதை வந்து நம்மளை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளும் தவறுப்பட ஆரம்பிச்சிடுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் நம்ம அந்த ஒவ்வொரு தாட்டையும் ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம வந்துட்டு கவனமாக நம்ம வந்துட்டு வந்து ஒரு ஆட்சி செய்கிறதுக்கு அந்த ஒரு விழிப்பாக நம்ம வந்துட்டு இருக்கணும் எப்போவுமே. அதே மாதிரி நம்ம அது தெரியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு தெரியப்பார். புரியுதுங்களா? நம்மளையே கடவுள், நம்மளையே சோல், நம்மளையே ஆன்மா நமக்கு தெரிய வைக்கும். நமக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவை, நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத. சரிங்களா? என்ன அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதுதான் நமக்கு உள்ள வந்து ஒரு பெருமையும் ஒரு மரியாதையும் வந்துட்டு வாங்கி தரும். சரிங்களா? அதே மாதிரி சில தவறான பீப்புள்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்துட்டு அந்த ப்ரொடக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு விழிப்பு நிலை இருக்கணும். ஏன்னா நம்ம தானே முக்கியம் இல்லையா? அப்போது அந்த ஒரு விழிப்பு நிலை நமக்கு எப்படி நம்ம வந்துட்டு கொண்டு வர்றது அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீத்திங்கை நீங்கள் வந்து அந்தந்த செகண்டில் அப்பப்போ அந்தந்த செகண்டில் நம்ம ப்ரீத்திங்கை கவனித்து நம்ம என்ன கவனித்து நம்ம அந்த ப்ரீத்திங்லேயே நம்ம வந்துட்டு நம்முடைய மனது சரிங்களா? மூளை கிடையாது, புத்தி கிடையாது, மனதை நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாங்கிற கடவுள் நமக்கு சொல்லுவாருங்க. சரிங்களா? நம்ம அதைத்தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? ஏன்னா யாரையும் நம்மளால் வந்து நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்த நோக்கத்தை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போனால் அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கே நமக்கு நேரம் பத்தாதுங்க. நன்றி.